வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம். அதான் முறை. வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க. தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க, நான் பார்த்திருக்கேன். கோர்ட்டு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க. P1 சொல்லுவாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். ஒரு சீமான் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் இன்னைக்கு சத்துணவு கூடத்துல அழுகன முட்டைய போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறதுதான் வியப்புக்குரியதா இருக்கு. அது அப்பா இல்லைங்களா? அப்பத்தா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தான். அதை வச்சு இவங்க பண்றதே பண வசூல். இரண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாங்கன்னா, காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது, அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது, அதெல்லாம் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு புகார் வந்திருக்கு, காவல்துறை விசாரிக்கணும். புகார் வந்திருக்கு, சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. புகார் வந்திருக்கு, விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும். அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன், சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க, அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன், அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சம்மனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. சம்மன்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும், அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க. நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல, முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல, இரண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலைன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும், அது பிடி வாரண்டாக மாறும். அப்ப கண்டிப்பா போடணும். இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா, எந்த விதத்திலும் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு சர்வ் பண்ணலாம். அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம். சோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம். அதான் முறை. வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க. நான் சம்மன் கொடுத்துட்டேன், நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும். இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கேட்ல ஒட்டுறது. கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் மேலதான் கேட்ல ஒட்டுவாங்க. அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க, நான் பார்த்திருக்கேன். கோர்ட்டு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க. P1 சொல்லுவாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். ஒரு சீமான் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, ஒட்டியாச்சு, அதை கிழிச்சிட்டாங்க. எப்ப அதை ஆக்ட் பண்ணணும்னா, அடுத்த நாள் சீமான் அவர்கள் 11 மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன், நான் சம்மன் ஒட்டிட்டேன், காலைல 11 மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன், நீ சம்மனை கிழிச்ச என்னமோ பண்ணிட்ட, அப்ப கிழிச்சாளுக்கு தெரியும் 11 மணின்னு. அப்ப நீ சீமான் அவர்கள்ட்டையோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லியிருக்கணும். அடுத்த நாள் 11 மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை. அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம், பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம், ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கன் எடுக்கிறார், நானும் பார்த்தேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் கன் எடுக்கிறாங்க, அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க, அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள். அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா, ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க. ஏன்னா அவரும் தனி மனிதன் தான். விசாரணை பண்ணணுமா, அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது, அவரு விசாரணைக்கு போகணும், எல்லாம் ஓகே. நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கன்னா, சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் பார்க்கிறேன். நான் இந்த பதிவு எப்படி பார்க்கிறேன்னா, சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன பேசுறாங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது காவல்துறை அவர்கள் விசாரணை எடுக்கணும், நடவடிக்கை பண்ணணும், தப்பு நடந்திருந்தா நியாயம் கொடுக்கணும், அது வேறங்கண்ணா. நான் முதல்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போலீங்கண்ணா. நான் காவல்துறை இந்த சம்மன் விஷயத்துல நடந்து கொண்ட விதத்தை மட்டும்தான் நான் பேசுறேன். இரண்டாவது, ஒரு காவல்துறையை பொறுத்தவரை என்னை தடுக்கிறாங்க, வர்றாங்க, நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 500, 1000, 2000 கணக்கான தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களையெல்லாம் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியாதுங்கண்ணா. ஒரு காவல்துறைக்கு எல்லோரையும் தடுப்பதற்கான உரிமை இருக்கு. காரணம், லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ணும். ரோட்டை மறிச்சு உட்காரலாம், லா அண்ட் ஆர்டர் கைவிட்டு போகலாம், எமோஷனல் கேடர்ஸ் இருப்பாங்க, பேரிகேட்ஸ் போடுவாங்க. அதை பத்தி எனக்கு கருத்து இல்லைங்கண்ணா. என்ன நடந்துச்சு, எவ்வளவு போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி நான் சொன்னா தவறா போயிடும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு என்கொயரி பிளேஸ், அது கூட லாயர்ஸ் இருக்கலாம், சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கலாம், கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம். இல்ல நான் கூட ஒரு 10 பேர் போவேன், 20 பேர் போவேன், 30 பேர் போவேன், அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்காது, வேற மாதிரி மாறிடுங்கண்ணா. அதை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்கு.
ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதை பொறுத்து அந்த கேஸே நேர்மையா நடக்குதான்னு சொல்ல முடியும். அதனால் காவல்துறை நேர்மையாக ஒளிவு மறைவு இல்லாம டிரான்ஸ்பரண்டா நடந்தாங்கன்னா நாளைக்கு எல்லோருக்கும் காவல்துறையின் மீது நம்பிக்கை வரும். இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் அந்த பழைய விஷயத்தெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க. அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க, மோடி அவர்களை 29 பைசா மோடி, எத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன், அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் புரியுதுங்கண்ணா, இல்லாட்டி புரியறது இல்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க. அப்ப இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு, அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்டுனா அதெல்லாம் தெரியாது, இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு. இதுதான் அவருடைய பதில். இது அநாகரிகமான பதில். இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன். வேற வழி இல்லை, மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று. அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய் அவர்கள் இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறது தான் வியப்புக்குரியதா இருக்கு. அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்துல கீதா ஜீவன் அவர்கள் ஒரு அரசு பள்ளியில போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்குதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும். தங்கம் தென்னரசு ஐயா டெல்லி போகும்போது இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாருன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திக்கும் போது எதுவுமே பேச மாட்டார். ஆனா சென்னைக்குள்ள பத்திரிகையாளரை சந்திச்சு அதை பேசுவார். அப்படி குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா எதுல குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா, இன்று நம்முடைய கடிதம் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கோம். ஐயா 10 ஆண்டு காலம் யூபிஏ காலகட்டத்தில், 10 ஆண்டு காலம் என்டிஏ காலகட்டத்தில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி 5 மடங்கு அதிகமா வந்திருக்கு. டெவல்யூஷன் கிராண்ட் ஹெட்ல மட்டும் 5 டைம்ஸ் மோர் கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி கம்மியா வருதுன்னு சொல்றீங்கிற நம்ம கோடிட்டு காட்டியிருக்கோம் எல்லாமே. அதனால தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் இல்ல குறைச்சிருக்காங்கன்னா எந்த ஹெட்ல குறைக்கிறோம், ஏன் குறைக்கிறோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னு செய்யும். அதான் இவங்களே என்னன்னாங்கன்னா அடிமைகள், அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். there should be a basic character. மண்ணில் இருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிட்டு சுத்துற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார். அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை நான் பெருசா மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த மேயர் சொல்றதுனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா? அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது அப்பா இல்லைன்னா அப்பத்தா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல 2021 முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க. அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் எல்லாம் கொண்டு அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கிறனாலதான் நாங்க போராடுறோம். அதுக்கு இந்த அப்பா, இந்த அப்பத்தா, இதெல்லாம் ஒரு காரணங்கண்ணா.
யார் அந்த சார் சீல் வச்சதுன்னு கேக்குறேன். எல்லாம் நாடகங்கண்ணா. எங்கூட மாசு ஒன்ன வரட்டும், இங்க திருப்பூர்ல என் கூட வாங்கினா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா உங்களுக்கு விரும்பல. எத்தனை பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை குட்கா, எத்தனை சிந்தட்டிக் ட்ரக்கு, எத்தனை கஞ்சா, எத்தனை அபி நான் வாங்கி கொடுக்குறேன் கூட வர சொல்லுங்கண்ணா. அப்படி சீல் வச்சாருன்னா ஐயா சொல்லிட்டு யார் அந்த சார் சீல் வச்சது, எந்தெந்த பள்ளியில போய் அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் சீலெல்லாம் வைக்கலன்னா சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் வந்த பிறகு பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா காடுகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிளே கிரவுண்ட்ல நான் பார்த்தேன், தனியார் பள்ளி ஒன்று மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு பாத்தீங்களான்னு தெரியல. குழந்தைங்களுடைய பேக் எல்லாம் வீட்டுக்கு வந்தா செக் பண்ணுங்க, பள்ளிக்கூடத்தில் நாங்களும் உள்ள வரும்போது செக் பண்றோம். இந்த அளவுக்கு குழந்தைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க.